சோதரம். பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே சமத்து வருகிறோம். கல்வாரி சபையிலே காலவில் ஆராதனை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க நன்றி. ஜெபங்களை ஆசீர்வதிக்க நன்றி. துதிகளை ஆசீர்வதிக்க நன்றி அப்பா. உம்முடைய ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த யூடியூப் சேனல் மூலமா பார்க்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. சத்திய ஆவியானவர் மரித்து நீ பேசுவீராக. உம்முடைய வசனம் ஆண்டவரே சத்தியத்தை இவர்கள் அறியட்டும், சத்தியம் விடலாகட்டும். சகல சத்துக்களை போதித்து சகத்தில் வழிநடத்துவீராக. நாம மகிமையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரை நான் வாழ்த்துகிறேன், அன்போடு நான் வரவேற்கிறேன். நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் கமெண்ட் அதில் போடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதை நீங்கள் செய்கிற ஊழியம் என் தேவனை கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இன்றைக்கு தலைப்பு எஸ்தர் புத்தகத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமா தியானிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்துக்களை போதித்து சத்துக்களே வழிநடத்துவாராக. எடுத்துக்கொள்ளுங்க. எஸ்தர் 4ஆம் அதிகாரம். எஸ்தர் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 4ஆம் அதிகாரத்திலே அதிலே 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நடந்த யாவற்றையும் மோர்தகை அறிந்த போது மோர்தகை தன் வஸ்திரங்களை கிழித்து இருட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவிலே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். இருட்டத்தின் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கு உத்தரவு இல்லை. ராஜாவின் உத்தரவும் அவருடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் சலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் இருட்டுத்தி சாம்பலில் கடந்தார்கள். சரி, கவனிப்போம். இந்த நாட்டிலே நாம் பார்க்கும் போது இந்த எஸ்தர் வாழ்ந்த நாட்களிலே அகஸ்வேர் ராஜா 127 நாடுகளுக்கு ராஜாவாய் இருந்தவர். இந்த நாடுகளுக்கு ஆமான் என்றவனை ஒரு படத்தளபதியாக உயர்த்தினார். அந்த படத்தளபதியாக இருந்த ஆமானை மோர்தகை வணங்கவில்லை. வணங்காத காரணத்தினாலே அவன் படத்தளபதியாக இருந்ததுனால அவனுக்குள்ள மிகப்பெரிய பெருமை உண்டாயிற்று. அந்த பெருமை நிமித்தம் சாத்தான் அவன் ஈரத்தை வஞ்சித்து இந்த மோர்தகை மாத்திரமல்ல, மோர்தகையுடைய குலத்தையே இனத்தையே அவருடைய யூதர்கள் எல்லாரையும் 127 நாடுகள் இருக்கிற யூதர்கள் எல்லாரையும் கொல்லும்படியாக ஒரு சதித்திட்டம் போட்டு ராஜாவிடத்திலே, ராஜாவே உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாத ஒரு சில இன ஜனங்கள் நம்ம நாட்டை சிதறி இருக்கிறார்கள், அவர்களை இப்படி விட்டு விடுவது நியாயமல்ல என்று தந்திரமாக மோர்தகை அவர் இனத்தை கொல்லுவதற்காக ராஜா இடம் தந்திரமாய் சொன்னார். ராஜாவும் அதை உணர்ந்து கொள்ளாமல் என் கட்டளை கீழ்ப்படியாத ஜனமா உன் இஷ்டத்தின்படி செய்யும் சொல்லி தன் முத்திர மோதிரத்தை ஆமான் கிட்ட கொடுத்துட்டார். அந்த ஆமான் என்ன பண்ணிட்டான்னா, இந்த 12ஆம் மாதம் தேதியிலே எல்லா யூதர்களும் ஒன்று சேர வேண்டும், அன்றைக்கு கொல்லப்பட வேண்டும் சொல்லி ஆமான் அந்த கடிதத்தில் எழுதி 127 நாடுகளுக்கு அந்த இடத்துல அறிவிக்கப்பட்டது. இந்த செய்தியை கேட்ட மோர்தகாய் அவர் ஒரு யூதன். அவர் கேட்ட உடனே அவர் என்ன செய்கிறார் பாருங்க. மோர்தகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து இருட்டுத்தி சாம்பல் போட்டு நகரத்தின் நடுவிலே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு பாருங்க. இந்த மோர்தகை என்பவர் ராஜாவுடைய அரண்மனையில் வேலை செய்யக்கூடியவர். ஆனா இந்த செய்தியை கேட்ட உடனே இந்த மோர்தகை என்ன பண்றாரா, தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்றாராம். இருட்டுத்தினா, அதாவது தன் அந்த காலத்திலே நான் துக்கமா இருக்க சொல்லி கோணி என்ன பண்ணுவாங்கன்னா தன் வஸ்திரமாய் அணிந்து கொள்வார்கள். இந்த காலத்துல கூட பாருங்க, சில இடத்துல மறியல் பண்றாங்க அப்படின்னா, யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க, அந்த இடத்துல ஒரு மறியல் பண்றாங்கன்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா கருப்பு கலர் சட்டு போட்டுப்பாங்க, கருப்பு கலர் துணி அணிந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க, நான் துக்கமா இருக்குன்னு சொல்லி தன் வஸ்திரத்தின் மூலமா காண்பிக்கிறாங்க. அது போல மோர்தகை என்ன பண்றாரு, தன் கோணி வஸ்திரமாய் அணிந்து கொண்ட துக்கத்தை காண்பிக்கிறான்.
சாம்பல் போட்டுக்கொண்டு அப்படின்னு சொல்லப்படுது. சாம்பல்னா இந்த காலத்திலே சாம்பலை எதுக்கு தன் மேல பூசிக்கொள்வார் என்றால் தன் துக்கத்தை வெளிப்படுத்துவார். தன் சாம்பலை பூசிக்கொள்வது துக்கத்தை வெளிப்படுத்துவார்கள். வேதம் சொல்கிற துயரம் உள்ளவனாய் மகா சத்தத்துடனே அவர் அழகி அழுது ஜெபிக்கிறார். அப்போ இந்த மோதலைக்குள்ளே ஒரு நல்ல குணம் இருந்தது பாருங்க. ஒரு நற்குணம் இருந்தது, நல்ல மனது இருந்தது. ஐயோ, நம்ம இன ஜனம், நம்முடைய யூதர்கள் எல்லாரும் இந்த ஆமான் கொல்ல போறானா, எல்லாரும் மறிக்க போகிறார்களா, எல்லாரும் சாக போறார்களா, நம்ம ஜனம் நம்ம யூதர்கள் மறிக்க சொல்லி அவர் துக்கப்படுகிறாரு, வேதனைப்படுகிறார், தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்றாரு, இருட்டு திக்கிறாரு, சாம்பலை போட்டுக்கிறாரு, அது இல்லாம அழுகிறாரு, ரொம்ப துக்கப்படுகிறார். அப்போ இதுல இருந்து கர்த்தர் நமக்கு என்ன பேசுகிறார், நம்மளோடு என்ன வெளிப்படுத்துகிறார், இந்த மோதலை மூலியமாக என்ன நம்மளோடு ஆண்டவர் பேசுறாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆமான் என்பவன் யார் என்றால் எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. அது கீழ் வசனத்திலே யூதரின் சத்துருமாகிய ஆமானிடத்தில், யூதர்கள் இந்த ஆமான் எப்படிப்பட்டவன், ஒரு சத்துரு. அதே போல 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. பேதுரு சொல்றாரு, உங்கள் எதிராளியான பிசாசானவன் அப்படின்னு சொல்றாரு. இந்த எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, யூதரின் சத்துருமாகிய ஆமானிடத்தில். அப்ப யூதர்களுக்கு சத்துரு யாருன்னா ஆமான். இப்ப கிறிஸ்துவர்களுக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் எதிராளி சத்துரு யாருன்னா சாத்தான். 1 பேதுரு 5:8 சொல்லப்படுகிறது. அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் உலகத்திலே பலவிதமான தீமைகள், பலவிதமான கொடுமைகள், சிறு பிள்ளைகளை தவறு செய்து சாகடிப்பது, வழுதானல தவறு செய்து சாகடிப்பது, ஒரு பணத்துக்காக நகைக்காக அதை திருடி மற்றவங்களை கொலை செய்வது, இதெல்லாம் நம்ம செய்தியில நம்ம பார்க்கிறோம், பல இடத்துல கேள்விப்படுகிறோம். அப்போ உடனே நம்ம என்ன செய்யணும், அவர்களுக்காக ஜெபிக்கணும், அவர்களுக்காக உபவாசிக்கணும், அவர்களுக்காக கண்ணீர் விடணும். ஒரு ஆமே சொல்லுவோமா, ஒரு அல்லையா சொல்லுவோமா. அது போல இந்த மோதலை அந்த செய்தியை கேட்டவுடனே என்ன பண்றாரு, துக்கப்படுகிறார், வேதனைப்படுகிறார், அழுகிறார், ஜெபிக்கிறார். அது போலதான் நம்முடைய உள்ளம் கூட இருக்க வேண்டும். ஒரு துர்ச்செய்தியை கேட்ட மாத்திரத்திலே இந்த இடத்துல இந்த குழந்தைக்கு இப்படி நடந்திருக்கிறது, யூடியூப்ல காட்டுறாங்க, வட மாநிலத்திலே ஒரு வாலிப பிள்ளைகளுக்கு இப்படி நடந்திருக்கிறது, வழுதானவர்களுக்கு இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்குது, ஒரு கொடுமை நடந்திருக்க சொல்லி நீங்க யூடியூப்லயோ இல்ல செய்தித்தாள்லயோ நம்ம பார்த்து கேட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும், அவர்களுக்காக ஜெபிக்கணும், அவர்களுக்காக உபவாசிக்கணும், அவர்களுக்காக கண்ணீர் விடணும். ராமே சொல்லுவோமா. சரி, பிற்பாடு நம்ம என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா, எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, அப்போது எஸ்தரின் தாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். அதனாலே ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு மோர்தெகாய் உடுத்தியிருந்த இருட்டை எடுத்து போட்டு அவனை உடுத்திருப்பதற்காக வஸ்திரங்கள் அனுப்பினான். அவனோ அவைகளை ஏற்றுக்கொள்ளாது இருந்தான். அப்போது எஸ்தர் தன் பணிவிடைக்கென்று ராஜாவினால் நியமிக்கப்பட்டிருந்த அவருடைய பிரதானிகள் ஒருவனாகி அத்தகை அழைப்பித்து காரியம் என்ன, அதன் முகந்தரம் என்ன என்று அறியும்படி மோர்தெகாயிடத்தில் விசாரிக்க அவனுக்கு கட்டளையிட்டிருந்தான். அப்படியே அத்தகு ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு முன்னான பட்டண வீதிகளிலே மோர்தெகாயிடத்தில் புறப்பட்டு போனான். கவனிப்போம், சொல்லப்படுகிறது என்னன்னா, இந்த எஸ்தர் என்ன பண்றாங்க, எஸ்தர் என்னடா இது, மோர்தெகாய் அவர் வளர்த்த தகப்பன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்றாரு, சாம்பல் போட்டு துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கிறார். இந்த செய்தி அவருடைய வளர்ப்பு மகளாகிய எஸ்தருக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்போ அதை அறிந்த எஸ்தர் என்ன பண்றாங்க, அவருக்கு அந்த எஸ்தருக்கு பாத்தீங்கன்னா கூட இருக்கிற எல்லாரும் ஒரு அதிகாரி, அத்தகுன்ற ஒரு அதிகாரி, அந்த அத்தகை அதிகாரி அழைத்து என் தகப்பனார் மோர்தெகாய் துக்கப்பட்டு இருக்கிறாரு, அழுகிறாரு, என்ன விஷயம் தெரியல, நல்ல வஸ்திரம் போடல, அவனை துக்கப்படுறாரு, அழுகுறாரு, புலம்புறாரா, ஏன் சாப்பிட மாட்டாரு, ஏன் இப்படி இருக்கிறாரு
போய் விசாரிங்க. அது மாத்திரம் இல்ல, தன் வஸ்திரத்தெல்லாம் அவர் கிழித்து இருக்கிறாரு, நல்ல வஸ்திரங்களை கொடுங்க சொல்லி எஸ்தர் என்ன பண்றாங்க, விலை உயர்ந்த வஸ்திரம், அவர் சாப்பிடக்கூடிய பழங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்றாங்க, இந்த அத்தகு கிட்ட, அதிகாரியாக அத்தை கிட்ட குத்து அனுப்புறாங்க. அதை கொண்டு வருகிற அத்தகு என்ன பண்றாரு, கொண்டு வராங்க. கொண்டு வந்து யாருகிட்ட கொடுக்குறான் பாருங்க, கொண்டு வராங்க. அப்போது 7ஆம் வசனம், அப்போது மோர்தெகாய் தனக்கு சம்பவித்த எல்லாவற்றையும் பற்றியும் யூதரை அழிக்கும்படி ஆமான் ராஜாவின் கஜனாவுக்கு எண்ணி கொடுப்பேன் என்று சொன்ன பணத்தொகையை பற்றியும் அவனுக்கு அறிவித்ததும் அன்றி, யூதர்கள் அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளை நாகளையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும், அவளை அகத்தியமாய் ராஜாவிடத்தில் போய் அவளுக்கு தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொன்னான். கவனிங்க, அந்த எஸ்தருக்கு அதிகாரியா இருக்கக்கூடியவன் யாரு, அத்தகு. அத்தகு வந்து என்ன பண்றான், ராஜா மோர்தெகாய்ட்ட சொல்றான், எஸ்தர் ராணி உன்னை விசாரித்தாங்க, உனக்கு போட்டுக்கொள்ள நல்ல விலை உயர்ந்த வஸ்திரங்களை கொடுத்திருக்கிறாங்க, நீ சாப்பிட நல்ல பழங்களை கொடுத்திருக்கிறாங்க, ஏன் இப்படி துக்கமா இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அத்தகு அதிகாரி மோர்தெகாய்ட்ட கேட்கிற. அப்போ மோர்தெகாய் என்ன சொல்றாருன்னா, இந்த வஸ்திரம் எல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த பழம் எல்லாம் எனக்கு வேண்டாம், ஏன், என்ன காரணம் அப்படின்னு இந்த அதிகாரி கேட்கிற, அத்தகு கேட்கிற. கேட்டவன அவன் சொல்றாரு, நீ எஸ்தர் கிட்ட திரும்ப போகும்போது நீ கவனமாய் ஒரு காரியத்தை சொல்லணும். என்ன விஷயம், ஆமான் என்பவன் ராஜா கிட்ட தந்திரமான ஒரு கடிதத்தை எழுதி வாங்கிட்டான். என்னன்னா, நம்ம யூத குலம் முழுவதும், யூத குலத்தை எல்லாரையுமே இந்த தேதியிலே கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரத்தை வாங்கி முத்திரை போட்டு அது யூதர்களுக்கு எல்லாருக்கும் அறிவித்திருக்கிறான். அதனால நீ ராணியா இருக்கிறபடியா ராஜா நிச்சயம் யார் பேச்சை கேட்கிறாரு இல்லையோ, உன் பேச்ச கேட்பாரு. ஏன்னா நீ யாரு, ஒரு ராணியா இருக்கிற. அதனால ராஜா கிட்ட யாரும் போக முடியாது. அவரு 127 நாடுகளுக்கு ராஜா. ஆனா ராணி நீ போக முடியும், ராஜா கிட்ட போக, பேச, அவருடைய பழக, அவர் கூட உட்கார்ந்து சாப்பிட உன்னால முடியும். அதனால ராஜா கிட்ட போய் யூத குலத்தை எல்லாம், நம்முடைய ஜனம் எல்லாம் அழிக்க கூடாது, சாகடிக்க கூடாது, ஆமா தந்திரமான கடிதத்தை கொடுத்திருக்கிறானே, நீ போய் சொல்லு அப்படி என்ன பண்றாரு, இந்த மோர்தெகாய் என்பவரு அந்த அத்தகு கிட்ட அதிகாரத்தை சொல்லி எஸ்தர் கிட்ட அனுப்புறார். அப்ப கவனிங்க, இதுல இருந்து நமக்கு என்ன ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், இதுல இருந்து என்ன வெளிப்பாடு நமக்கு சொல்றார், இதுல இருந்து என்ன மறைப்பொருள் நமக்கு சொல்றாரு. ஆகியால் நீங்களும் கவனமா கவனிங்க. மோர்தெகாய் எப்படி எஸ்தரிட்ட சொல்லி யூத குலத்துக்காக ராஜாவிடம் மன்றாடும்படியாக சொல்லுகிறாரோ, அதே போல நம்ம கூட நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு உலகத்துல ஒரு தீமைகள் நடந்துச்சுன்னா, ஒரு கெட்ட காரியம் நடக்கிறது, ஒரு குழந்தைக்கோ ஒரு வயதானவர்களுக்கோ உலகத்துல ஏதோ ஒரு தீமையோ ஏதோ ஒரு ஆபத்தோ அது நடக்கிறத நம்ம செய்தித்தாளிலையோ அல்ல மற்றவங்க யாரும் நம்ம கிட்ட சொன்னாங்கன்னா நாம என்ன செய்யணும், முதலாவது செபிக்கணும், இரண்டாவது உபவாசிக்கணும். அது மட்டும் போதாது, இந்த மோர்தெகாய் என்பவர் என்ன செய்யறாரு, எஸ்தர் கிட்ட சொல்லி எஸ்தரையும் மன்றாட சொல்றார். அதே போல நாம என்ன செய்யணும், நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்ட சொல்லி, இப்படிப்பட்ட சம்பவம் நடக்குது உலகத்துல, இப்படிப்பட்ட குழந்தைக்கு நடக்குது, ஒரு வயதானவருக்கு நடக்கிறது, இப்படிப்பட்ட தீமை நடக்குது, அதற்காக நம்ம என்ன பண்ணோம், ஜெபிக்கணும். நம்ம பிள்ளைங்க சரியில்லை, தவறான வழியில போறாங்க, அவர்களுக்காக ஜெபிக்கணும். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் கெட்டு போயிருக்கிறாங்க, அவர்களுக்காக ஜெபிக்கணும் சொல்லி நம்ம என்ன பண்ணோம், நம்ம குடும்பத்துல சொல்லி நம்ம குடும்பமாய் உட்கார்ந்து ஜெபிக்கணும். ராமே சொல்லுவோமா, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உனக்கு தெரிஞ்ச விசுவாசிட்ட சொல்லணும், ஊழியக்காரங்க சொல்லணும். அதற்காக நம்ம என்ன பண்ணணும், மன்றாடணும், அதற்காக நம்ம ஜெபிக்கணும், ஒருமனப்படணும், வீட்டுல உட்கார்ந்து நம்ம ஜெபிக்கணும். இப்போ ஒருத்தவங்க என்ன பண்றாங்க, ஒருத்தக்கிட்ட யாரும் வீட்டுல யாரும் இல்லாத போது சொல்லுவாங்க, எங்க வீட்டுல
மகளுக்கு திருமணம் வச்சிருக்கிறேன் வந்துருங்க அப்படின்னு சொல்லுவான். சரிங்க, வீட்டுல அப்பா அம்மா இல்ல, அண்ணன் தம்பி இல்ல, நான் வந்தா சொல்றேன்னு. நான் உமா சொல்லிடுங்க, மறந்துடாதீங்க, கண்டிப்பா சொல்றேன். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க. டீ சாப்பிட்டு சரி நான் ரொம்ப தூரம் போகணும், எல்லாருக்கும் நோட்டீஸ் வைக்கணும் அப்படின்னு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மா அண்ணா அக்கா இதுவே நம்ம சொந்தத்துல ஒருத்தர் வந்தாங்க, நோட்டீஸ் வச்சுட்டு போனாங்க, அவங்க மகளுக்கு திருமணமா, நம்ம எல்லாம் என்ன பண்ணோம், குடும்பமா என்ன பண்ணோம் சொல்லுவாங்க. சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. குடும்பமா நம்ம இணைஞ்சு என்ன பண்ணோம், போகணும். அப்போ வேதம் சொல்லுகிறது, சந்தோஷமான வீட்டிலே பிரவேசிப்பதை காட்டிலும் துக்கமான வீட்டில பிரவேசிப்பதே நல்லது. ஏன்னா நல்லது நடக்குதுன்னா அங்க எல்லாரும் போவாங்க, சந்தோஷத்தை கொண்டாடுவாங்க. ஆனா ஒருத்தவங்க துக்கமா இருக்கிறாங்க, கணவனை இழந்திருக்கிறாங்க, மனைவி இழந்திருக்கிறாங்க, பிள்ளைகள் இழந்திருக்கிறாங்க, வீட்டை இழந்திருக்கிறாங்க, ஏதோ தீமை இழந்திருக்கிறாங்கன்னா அவங்க மனசு உடைஞ்சிருக்கும், அவங்க மனசு ரொம்ப வேதனைப்பட்டிருக்கும். அவங்களுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அவங்களுக்காக நம்ம உபவாசிக்கணும், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். நம்ம குடும்பமா இணைந்து அவர்களுக்காக ஜெபிக்கணும், சபைகளுக்காக ஜெபிக்கணும், விசுவாசிகளுக்காக ஜெபிக்கணும். ஒரு ஆமே சொல்லுவோம், ஒரு அல்லையா சொல்லுவோமா? அதனால நம்ம பாருங்க, இந்த மோதல் என்பவர் என்ன பண்றாரு, எஸ்தர் இடத்துல அறிவித்து எஸ்தர் ராணி ராஜா இடத்துல மன்றாட சொல்றார். அதே போல நாம விசுவாசத்துல அறிவிக்கணும், ஊழிய காலத்துல அறிவிக்கணும், நம்ம குடும்பத்துல அறிவிக்கணும். என்ன ஒரு கஷ்டமான காரியம் நம்ம கேள்விப்படுறோமோ பார்க்கிறோமோ அதை அறிந்து நம்ம என்ன செய்யணும், நாமளும் குடும்பமா இணைஞ்சு தேசத்துக்காக ஜெபிக்கணும், அதை மற்றவர்கள் சொல்லணும். என வேதம் சொல்லுகிறது, ஜெபத்துல ஒருத்தரை தாங்குங்கள். அல்லேலூயா. அதை நாம செய்யணும். சரி, அடுத்தது என்ன நடக்குது பாருங்க. 9ஆம் வசனத்துல இருந்து 9ஆம் வசனம், அத்தகு வந்து மோர்தெகாயின் வார்த்தைகளை எஸ்தருக்கு அறிவித்தார். அப்போது எஸ்தர் அத்தகனிடத்தில் மோர்தெகாயை சொல்லி அனுப்பினது, யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள் முற்றத்தில் ராஜாவிடத்தில் பிரவேசித்தால் புருஷனாகிலும் சிறையாகிலும் அவர்கள் பிழைக்கும்படி அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காருக்கும் ராஜாவுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாள் அளவு ராஜாவிடத்தில் வரவைக்கப்படவில்லை என்று சொன்னான். எஸ்தரின் வார்த்தைகளை மோர்தெகாய்க்கு தெரிவித்தார். சரி, கவனிங்க, இந்த யூடியூப் சேனல் பார்க்க நீங்களும் கவனிங்க. கவனிச்சாதான் அதன் வெளிப்பாடு உங்களுக்கு புரியும். இந்த அத்தகர் என்ன பண்றாரு, மோர்தெகாய் சொன்ன வார்த்தையை கொண்டு போயிட்டு எஸ்தரை சொல்றாரு, இது போல உங்க தகப்பனார் சொன்னாரு, ஆமான் படத்தளபதி தந்திரமாய் கடிதத்தை கொடுத்து ராஜா கிட்ட சீல் வாங்கிட்டான். இந்த 12ஆம் மாத தேதியிலே எல்லா யூதர்களை கொல்ல வேண்டும் சொல்லி அவர் சதித்திட்டம் போட்டு தந்திரமா ராஜா கிட்ட ஒரு கடிதத்தை வாங்கிட்டான். அதனால ராணியா நீ இருக்கிறபடியா நீ போய் ராஜாவிடத்துல நம்முடைய ஜனங்களுக்காக, நம்முடைய தேசத்துக்காக, நம்ம இன ஜனங்களுக்காக நீ மன்றாட வேண்டும். நீ ராஜா கிட்ட சொல்லணும், என் ஜனத்தை அழிக்க கூடாதுன்னு நீ சொன்னா ராஜா என்ன பண்ணுவாரு? வீட்டுல கூட பாருங்க, ஏதாவது ஒரு வேலை கேட்கறான்னு வச்சுக்கிறேன், சார் நீங்க பெரிய ஆளு, என் மகனுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த ஓனர் என்ன பண்ண தெரியுமா, சரி பாக்குறேங்க, சொல்றேங்க, போன் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு போங்க, கால் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அவங்க வீட்டுல இருக்கிற மனைவி வந்து சொன்னாங்க, என்னங்க அண்ணன் பையங்க அவன் வேலை இல்லாம கஷ்டப்படுறான், அவனுக்கு வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு அவங்க மனைவி சொன்னாங்கன்னா கணவர் என்ன பண்ணுவாரு, அப்படியா உங்க அண்ணன் பையனா, நீ ஏன் கவலைப்படுற, உடனே வேலை வச்சிட, நாளைக்கு வர சொல்லு அப்படின்னுவாங்க. அது யாரோ ஒருத்தங்க, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, எதுவும் இல்லை, ஒரு வேலை கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கொடுப்பா ரெசிம் கொடு, சரிப்பா போன் நம்பர் கொடு, நான் கால் பண்றேன். எப்ப சார் கால் பண்ணீங்க? நான் பண்றேன்ப்பா, நீ போயிட்டு வாங்க. ஆனா மனைவி சொன்னாங்கன்னா உடனே கணவர் என்ன பண்ணுவாரு, செய்வான். அது போல இந்த எஸ்தர் என்ன சொல்றாரு, மோர்தெகாய் நீ அவளோட மனைவியா இருக்கிறபடியா நீ போய் ராஜாவிடத்துல சொல்லு, நம்ம தேசத்தை காப்பாற்று. அப்ப இந்த எஸ்தர் என்ன சொல்றாங்க, திருப்பி எஸ்தரை வந்து மோர்தெகாய் சந்திக்க முடியாது. ஏன்னா அந்த காலத்துல எஸ்தர் வந்து ஒரு ராணி,
அவங்களுக்குன்னு ஒரு கோட்டை இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு அரண்மனை இருக்கிறது, அவங்களுக்குன்னு அநேக தாதிமார்கள் வேலையாட்கள் இருக்கிறாங்க. இவரு மோதல் என்பது என்ன இருக்குன்னா, ராஜாவுடைய அரண்மனை வாசல்ல இருக்கிறார். அப்போ இந்த வார்த்தை என்ன பண்றாரு, அத்தகு போயிட்டு எஸ்தர் கிட்ட சொல்றாரு, எஸ்தர், உன் தகப்பனார் இப்படிப்பட்ட காரியத்தை சொன்னாரு, உன் ஜனத்தை தேசத்தை அந்த ஆமான் அழிக்க போறானா, அதனால நீ ராஜா கிட்ட போய் நீ சொல்லு. ராஜா நினைச்சா என்ன பண்ண முடியும், சட்டத்தை மாற்ற முடியும், நம்ம தேசத்தை காப்பாற்ற முடியும், நீ போய் சொல்லுன்னு சொல்லி உன் தகப்பனார் சொன்னாரு அப்படின்னு அத்தகு என்ற அதிகாரி எஸ்தர் இடத்துல அறிவிக்கிறார். அப்ப எஸ்தர் என்ன சொல்றாங்கன்னா, அத்தகிட்ட சொல்லி அனுப்புறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவர் சொல்றாங்க, இல்ல, ராஜா இடத்துல ஒரு பிரமாணம், ஒரு சட்டம் இருக்குது. அது என்ன சட்டம்னா, ராஜா யாரை கூப்பிடுறாரோ அவங்கதான் ராஜா கிட்ட போக முடியும். அவரை கூப்பிடணும், என்கிட்ட வாங்க. அந்த ராணியா இருந்தாலும், மந்திரியா இருந்தாலும், படத்தளபதியா இருந்தாலும், யாரா இருந்தாலும் என்கிட்ட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாதான் போகணும். ராஜா கூப்பிடாம யாரும் உள்ள முன் குற்றத்திலே ராஜாவுடைய அரண்மனையில போகக்கூடாது. அப்படி போயிட்டாங்கன்னா, சட்டத்தின் பிரகாரம் ராஜா கூப்பிடாம போயிட்டாங்கன்னா அவங்கள கொன்று போடுவாங்க, சாகடிச்சு போடுவாங்க. அப்ப இந்த எஸ்தர் சொல்றாங்க, ஒரு மாதம் அளவு, எத்தனை மாசம், ஒரு மாதம் அளவு 30 நாள் வரைக்கும் ராஜா என்ன கூப்பிடல. ராஜா கூப்பிட்டா என்ன பண்ணலாம், நான் போவேன், ராணியை கூப்பிடுங்க, நாங்க 2 பேரும் உட்காந்து சாப்பிடணும் அப்படியே கூப்பிட்டாருன்னா போய் பக்கத்துல உக்காந்து அவர் தட்டுல பிளேட்ல சாப்பாடு போடுவேன், அவருக்கு குழம்பு ஊத்துவேன். அப்போ சொல்லுவேன், நாங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படி சொல்லுவேன். ராஜா என்ன 30 நாள் அளவு, ஒரு மாசம் அளவு என்ன கூப்பிடவே இல்லை. கூப்பிடாம நான் போயிட்டேன்னா ஒரு சட்டம் இருக்கிறது, ராஜா அழைக்காமல் போனா அவங்களுக்கு கொல்லப்பட வேண்டும், அதனால நான் போக முடியாது இப்போ அப்படின்னு எஸ்தர் என்ன பண்றாரு, அத்தை கிட்ட சொல்லி அனுப்புறான். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன காரியம் கற்றுக்கொள்ளணும்னா, இதுல இருந்து பரிசுத்தாவி என்ன வெளிப்பாடு கொடுக்கிறாங்கன்னா, இந்த காலம் என்பது கடைசி காலம். இயேசுவுடைய வருகை மிக சமயமாயிற்று. வெளிப்பந்த விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, இதோ தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து பிசாசானவன் மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் வந்தபடியால் உங்களுக்கு ஆபத்து நேரிடும் என்று சொல்ல கேட்டேன் என்று சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்னாடி வெளிப்பந்த விசேஷத்துல யோவான் எழுதினான். இப்ப எத்தனாவது வருஷம் இது, என்ன வருஷம், 2026. 2026 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இது முடிவு காலத்துல நம்ம இருக்கிறோம். பிசாசுடைய ஆதிக்கம் முடிய போகிறது, பிசாசுடைய காலம் முடிய போகிறது. அதனால பிசாசு என்ன பண்றான், அநேகர தீமைக்குள்ள தள்ளுகிறான். சிகரெட்டு, கூட்டி, பாக்கு, வேசித்தனம், மரணம், கொலை, பணத்துக்காக, பொருளுக்காக, சொத்துக்காக, நகைக்காக இன்னைக்கு பிசாசு சாகடிக்கிறான். கொஞ்ச நாள் 2ஆம் நாள் செய்தியில பார்த்தேன், ஒரு தாயார், வயதான தாயார், அவங்க இறந்து போயிருக்கிறான் ஒரு கிராமத்தில். அவங்க எப்படி இறந்துருக்கிறாங்க போலீஸ் விசாரணை பண்ணா, ஒரு திருடன் என்ன பண்ணினா உள்ள போயிட்டு அந்த தாயார் போட்டு இருந்தேன், அவங்க வீட்டுல சொல்ல தாயார் போட்டுட்ட 5 சவரன் நகை போட்டுருந்தாங்க, அந்த 5 சவரன் நகை காணும். அப்போ அந்த நகையை திருடிட்டு அந்த வயசான மூதாட்டியை சாவச்சிட்டுக்கான், ஒரு நகைக்காக, ஒரு பணத்துக்காக. இப்படி செய்தியில நம்ம நிறைய பார்க்கிறோம். அப்ப காரணம் இன்னைக்கு கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், முடிவு காலத்தை வாழ்ந்து கொண்டு. பிசாசு அநேகரை என்ன பண்றான், ஒரு நேரத்து கூட ஒரு யூடியூப்ல பார்த்த ஒரு வாலிப தம்பி மலை மேல இருந்து தற்கொலை பண்ணி சாகுறான். ஏன் தற்கொலை பண்ணி சாகுறான்னா, பெரிய ஐபோன் 50,000 ரூபாய் உள்ள போன் வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கு. அவங்க அப்பா என்ன சொன்ன, எப்பா நம்ம கஷ்டப்படுறோம்ப்பா, அவ்வளவு 50,000 கொடுத்து போன் நம்மளால வாங்க முடியாது, ஒரு 5,000 உள்ள ரேட்டு உள்ள போன் வாங்கி, இல்ல 10,000 உள்ள போன் வாங்கினா அதெல்லாம் கிடையாது, எனக்கு 50,000 உள்ள ஐபோன் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கான். அவங்க அப்பா வாங்கி தர முடியாதனால மலை மேல இருந்து குதிச்சு செத்து இருக்கான். அது எவ்வளவு ஒரு முட்டாள்தனம் பாருங்க. காரணம் யாரு, பிசாசு. அந்த போன் மூலியமா என்ன பண்ணா, பிசாசு மனிதர்களை அடிமைப்படுத்துறோம். இனி கூட பாருங்க, ஒரு ரோடு கிராஸ் பண்றோம், ஐயோ எதிர்க்க வண்டி வரமே, நம்மளை மோதிடுமே, மோதிச்சுன்னா கை கால் உடையவே, ரத்தம் வரவே, உயிருக்கு ஆபத்துன்னு யோசிக்க மாட்டாங்க. அந்த போனை பார்த்துக்கினே ரோட தாண்டுறான், போனை பேசிக்கினே வண்டி ஓட்டுறான்.
போன பேசிக்கிற வேகமா போறாங்க. ஐயோ ஒரு விபத்து நேரிடுச்சுன்னா ஒரு உயிர் போயிடுமே ஒரு பயம் இல்லை. காரணம் பிசாசு அவர்களை அடிமைப்படுத்துறோம். அதான் இந்த கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகையாலே இன்னைக்கு பாருங்க, விசுவாசிங்க ஊழியக்காரர்கள் நம்ம அதிகமா நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கணும், அதிகமா தேசத்துக்காக உபவாசிக்கணும், அதிகமா தேசத்துக்காக நம்ம கண்ணீர் விடணும். ஆனா அநேகர் ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, சர்ச்சுக்கு வருது கிடையாது, உபவாச கூட்டத்துக்கு வருது கிடையாது, தனிப்பட்ட விதத்துல ஜெபிக்கிறது கிடையாது. கேட்டா ஒன்னே ஒண்ணு, டைம் இல்லை. ஏமா ஜெபிக்க மாட்டேங்க, டைம் இல்லை. ஏமா ஆலயத்து வரல, டைம் இல்லை. ஏமா உபவாசம் கூட்டத்து வரல, டைம் இல்லை. இதெல்லாம் என்னது, சாக்கு போக்கு. இதெல்லாம் சாக்கு போக்கு. அந்த ஆலயத்து வருவது சாக்கு போக்கு சொல்றான். உட்காந்து தேசத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு என்ன பண்றா, சாக்கு போக்கு சொல்றான். உபவாசம் இருந்து தேசத்துக்காக ஜெபிக்காம சாக்கு போக்கு சொல்றான். யோபு 42:10 சொல்லப்படுகிறது, யோபுடைய வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள், ஆடு மாடு ஒட்டகம் கழுதைகள் வீடு நிலம் 10 பிள்ளைங்க எல்லாவற்றையும் இழந்தார் யோபு. அவர் சரீரம் முழுவதும் வியாதி. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர் தன் சிநேகிதனுக்காக விண்ணப்பம் செய்தபடியா, தன் சிநேகிதனுக்காக விண்ணப்பம் செய்தபடியால் கர்த்தர் யோபின் சிறைப்பை மாற்றி அவர் முன்னிலைமை காட்டில பின்னிலைமையை கர்த்தர் இரட்டதனையாக ஆசீர்வதித்தார். ஏசப்பா கூட சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது இந்த சிறைகளை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா, சீயோன் குமாரத்திகளே, எருசலேமின் குமாரத்திகளே, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொன்னார். பிறருக்காக நம்ம ஜெபிக்கணும், விசுவாசிகளுக்காக ஜெபிக்கணும், ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கணும், அழிந்து போற ஆத்துமகளுக்காக ஜெபிக்கணும். ஏன்னா எல்லாரும் ரட்சிக்கப்படுவோம், நித்திய ஜீவன் அடைவோம். பிதாவாகிய தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதற்காக நாம் ஜெபிக்கணும். இந்த மோர்தெகாய் என்பவர் யார் தெரியுமா, அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு ஆவியானவர் பாரப்படுகிறார். ஐயோ தேசமெல்லாம் அழிகிறதே, தேசம் முழுவதும் ரட்சிக்கப்படணும், நித்திய ஜீவன் அடையணும் சொல்லி மோர்தெகாயை போல ஆவியானவர் பாரப்படுகிறார். அந்த எஸ்தர் யார் தெரியுமா, அதுதான் சபை, அதுதான் விசுவாசி. அந்த எஸ்தர் என்பவர் சபை. இன்னைக்கு ஆவியான சபையை பாரப்படுத்துகிறார். தேசத்துக்காக அழுது போற ஆத்துமங்க ஜெபம் பண்ண, உபவாசி, கண்ணீர் விடு என்று சொல்லுகிறார். அப்ப நாம என்ன பண்ணணும், இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொள்ளணும், நம்முடைய ரட்சிப்பை நம்ம காத்து கொள்ளணும், அழுது போற ஆத்துமக்களுக்காக ஜெபிக்கணும். நிச்சயம் யோபின் சிறைப்பை மாற்ற கர்த்தர் உங்க சிறைப்பை மாற்றும். யோபை இரட்டதனை ஆசிர்வதித்த கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய குடும்பத்தை இழந்த எல்லாவற்றையும் இரட்டதனையா கொடுத்து கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பான். இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆஸ்வதமா இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணாத தயவு செய்து பண்ணுங்க. என் தேவனாய் கர்த்தர் தாமே நம்முடைய சேனல், நம்ம எஸ்தருடைய புத்தகத்தை குறித்து 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் முழுதுமாக என்னுடைய யூடியூப் சேனல்ல போட்டிருக்கிறேன். நசரியன் என்ற நேம்ல யூடியூப் சேனல் இருக்கிறது. அதை நீங்க தட்டி பார்த்தீங்கன்னா நம்முடைய யூடியூப் சேனல் எஸ்தர் புத்தகம், அநேக தேவ பிரசங்கம் உங்களுக்கு வரும். அதை கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பான். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கல்வாரி சபைக்காக நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்க. என் தேவன கர்த்தர் தாமே இந்த ஞாயிற்றுக்கிழமை காலவேளை ஆராதனை தேவ செய்தி மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம்.